நான் எங்கே மேடையில் பேசினாலும் குருமார்களோட சிறப்பம்சம் மட்டும்தான் பேசுகிறேன். நான் எப்பயுமே நெல்லை வசந்தன் ஐயாவை பற்றி தான் பேசுவேன். தங்கபாண்டியன் ஐயா நான் வியக்கத்தக்க பார்த்தது வந்து நம்ம குமரன் அண்ணன். அது இனிய நண்பர் நாராயணமூர்த்தி ஐயாவை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அவர் ஜோதிட ஆர்வலர், ஜோதிடம் பார்த்துட்டு இருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு. அப்போ குமரன் ஐயா சொல்கிற மாதிரி மிக அற்புதமான முறையில் ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இது நிறைய குருமால்கிட்ட போய் படிக்கிறார். நீங்கள் அவருடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாராயணமூர்த்தி ஏதோ மேடைக்காக நம்ம புகழல, எனக்கு வந்து எனக்கு ஒரு 8-9 ஆண்டுகளாக பழக்கம். அவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாருன்னா அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நம்பி அவர்கிட்ட போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான முறையில் உண்மையை சொல்வார். அதே போல் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்களே ஏதாவது ஐயாட ஒன்று கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய நபர்கள் குறைவு தான். நம்ம எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்க மாட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு பல நல்ல வழிகள்லாம் காட்டுவார். ஒரு சின்ன விஷயம் எப்படிங்க பண்ணலாம்னா உடனே அதை எப்படி செய்யலாம், ஏது பண்ணலாம், யாரை பார்க்கணும் அப்படிங்கிற கைடன்ஸ் பண்ணுவார். அதே போல் அவர்கிட்ட நிறைய பேர் தெரியுமா தெரியாது, அவர் நல்ல ஒரு கைராசி மிகுந்த நபர். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அவர்கிட்ட நான் ஒரு முறை ஒரு 8 வருஷம் இருக்கும், அவர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு பணம் ஒரு 5000 ரூபா வாங்கியிருந்தேன். கடனாக இல்லை, மீட்டிங் நடக்கிறதுக்கு சில்லறையாக வாங்கியிருந்தேன். 50 ரூபா நோட்டு கட்டு அவர் வந்து எடுத்து கொடுத்தாரு. 2018 இப்போ நடந்தது. அந்த 50 ரூபா நோட்டு கட்டு இன்னைய வரைக்கும் எங்கிட்ட அப்படியே இருக்குது. இன்னைய வரைக்கும் அந்த 50 ரூபா நோட்டு கட்டி நான் சில்லறை அப்போ மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ மீட்டிங் நடத்துக்கு சில்லறை இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட தான் சொல்லி ஒரு 5000 ரூபா பணம் கொடுத்து வாங்கிட்டு கொடுங்கன்னு. அந்த 50 ரூபா கட்டு அப்படியே கொடுத்தவர் இன்னைய வரைக்கும் அந்த கட்டு இன்றைக்கி நானே எடுக்கவே இல்லை, இன்னைய வரைக்கும் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். எத்தனை வருஷம் ஆயிடுச்சிங்க? இப்போ 2025, நான் சொன்ன 2018 நடந்தது. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஒரு கைராசி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்குது. எல்லோரும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய உதவிகள் வெளியில் தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு இத்தனை குருமார்கள் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா அவருடைய ஒரு உதவி அதில் இருக்குங்கிறது தான் உண்மை. ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வரவேற்கின்றேன். ஐயா வாங்கய்யா. அனைத்து ஜோதிடமார்களுக்கும் என்னோட முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எங்கே மேடையில் பேசினாலும் குருமார்களோட சிறப்பம்சம் மட்டும்தான் பேசுகிறேன். ஏன்னா வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா என் கூட இருக்கிற எல்லா குருமாருமே எனக்கு உதவி செஞ்சவங்க என் கூடயே இருந்து என்னை வழிநடத்தி கொண்டு போகிறவங்க. அதனால் அவங்கள பற்றி மட்டும்தான் பேசலாம்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு சில குருமாருங்க எங்கள் கூட இருந்து அவங்கள நாங்கள் கொண்டாடாமல் விட்டுட்டோம். அதெல்லாம் திருப்பியும் இப்போ வரப்போகிற நாளில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கிற குருமார்களை நாங்களே வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, அதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக போகிற மீட்டிங்கில் இதை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். அந்த வகையில் முதலாக பேசுகிறது நான் எப்பயுமே நெல்லை வசந்தன் ஐயாவை பற்றி தான் பேசுவேன். அவர் இருந்த நாளில் நாங்களும் கூட அவர் கூட இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் கூட இருக்கிற ஐயா தங்கபாண்டி ஐயா, பவளக்கண்ணன் அண்ணன், குமரன் ஐயா எல்லாருக்குமே நாங்கள் எல்லாமே அவர் கூட இருந்திருக்கிறோம். எங்களை ஒவ்வொருத்தர் அறிமுகப்படுத்தினதே அவர் தான். அவரை பார்க்க போன இடத்துல தான் எல்லாருக்குமே நாங்கள் பழகியிருக்கோம். அந்த மாதிரி அவர் இருக்கும்போது யாருமே அவரோட பெருமையை சொன்னாங்களான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் இப்போது சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவரை பற்றிலாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இப்போ வந்து அடுத்தபடியாக தங்கபாண்டியன் ஐயா, அவரை நான் ஃபோனில் தான் பேசி பழக்கம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது லாக்டவுன் டைமு அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அவர் என்கிட்ட கரெக்டாக கேட்குறாரு, நீங்கள் நிற்கிற இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, அது பக்கத்தில் தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னேன். அது பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்கா பாருங்கள் அப்படின்னாரு. லாக்டவுன் டைமில் கடையே இல்லை, ஆனால் இவர் சொன்ன நேரத்துக்கு அந்த பேக்கரி திறந்துருந்தது. அந்த மாதிரி ரொம்ப அதிசயத்தெலாம் கொடுத்துருப்பாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு திருமணம் லேட் ஆகிட்டே இருக்குதுன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் ஜாதகத்தை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் டைம் எடுத்துக்கிட்டார். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம். ஏன்னா அவருக்கு டைம் கிடைக்கல. அப்புறம் அவர் ஜாதகம் பார்க்குற டைம் வரும்போது அவரோட ஜாதகத்தை பார்த்து சொன்னார், அவங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்கான்னு கேட்டார். ஆமாங்க இருக்கு. ஏன்னா அவர் இருக்கிறது எங்கன்னு இவருக்கும் தெரியாது, எனக்கே அவங்க வீடு எங்கன்னு தெரியாது. ஏன்னா ஃபோனில் தான் அவரும் எனக்கு பழக்கம். அப்படி தான் நாங்கள் பேசி பழக்கம். அப்போவே அவர் சொல்கிறார், அவங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருக்கும், கல்யாணம் ஒரு 7-8 வருஷம் இருக்கும், குழந்தை இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கும், அவங்க நண்பருக்கு கல்யாணம் ஆகும், வேணா மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. அதே மாதிரியே அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை டெலிவரி ஆச்சு, இவருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு.
அந்த முஸ்லீம் ஃபேமிலிட்டு இந்த விஷயத்த நான் சொன்னேன். இன்றைக்கி கூட அவர் ஃபோன் பண்ணார், ஐயா வந்திருக்காரா பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா கிட்ட சொல்லிட்டேன், நான் அவர் ஃப்ரீ டைம் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார். அதை அவர்கிட்ட கூட திருப்பி சொல்லலை. அவர் இப்போ ஃபோன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கார். இங்கே மீட்டிங்கில் இருக்கும்போது ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வியக்கத்தக்க பார்த்தது வந்து நம்ம குமரன் அண்ணன்கிட்ட ஒரு தடவை ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் பேசிகிட்டு இருக்க இடத்துல எதிரில் ஒருத்தர் நிற்கிறாரா, உங்களுக்கு தெரிஞ்சவர் நிற்கிறாரா அப்படின்னாரு. நான் வண்டியிலேருந்து ஓரம் இறங்கி பார்த்தேன், எதிரில் என் ஃப்ரெண்டு தான் இருந்தார். அவர் எனக்கு வணக்கம் வச்சோன்னா நானும் அவருக்கு வணக்கம் வச்சேன். அவர் வணக்கம் வச்சது உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கண்ணா அப்படின்னு. அவர் கையில் பாருங்கள் ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருக்காரா பாருங்கள் அப்படின்னாரு. கையில் டேபிள் ஃபேன் வச்சுருக்காரு. நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறேன், ஃபோன்லேயே லைனில் இருக்கும்போது கேட்குறேன், ஆனால் என்னென்ன கையில் ஃபேன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சர்வீஸ் போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. இந்த அதிசயம் எப்படின்னு எனக்கு தெரியாது, இது சாதாரணமாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் நடந்தது, நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே வாக்கிங் மாதிரி அப்படியே ஒரு 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 2 கிலோமீட்டர் நடந்தேன். நடக்கிற இடத்துல ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தர், ஒரு முஸ்லீம் நண்பர் வந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது லைனில் வச்சுக்கிட்டே தான் அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொல்லிட்டு இருக்கா, அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா, அவங்க தம்பி வீட்டில் நிஜாமுதீன் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டார். அவங்க தம்பி எனக்கு தெரியும். ஆமாண்ணா அவங்க தம்பி இங்கே இருக்கார், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னா, அவர் அரபி கண்ட்ரியில் தான் இருப்பார், அங்கேயே செட்டில் ஆகிட்டார் அப்படின்னாரு. அது எனக்கே தெரியும், அவர் அங்கேயே செட்டிலும் ஆகிட்டார். இதை பேசிகிட்டு இருக்கும்போது, என்னங்க பக்கத்தில் யாரோ அடிபட்டு கையில் ரத்தத்தோடு போகிறாங்களா பாருங்கள் அப்படின்னாரு. யார் இல்லையாண்ணே அப்படின்னு. அப்போ தான் முன்னாடி ஒரு மசூதி இருக்குது எங்கள் ஏரியாவில். அந்த மசூதி வந்து கண்ணாடி ஒன்று உடஞ்சி ஒருத்தர் கையில் அடிபட்டு ரத்தம் வருதுன்னு துணியை கட்டி வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜோசியம் எதிர்காலத்தை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அதிசயம்லாம் அவர் குமரன் நிறைய சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் ஜானகியும் அவரை பார்க்க வர்றப்பயே அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு உடனே சொல்லி அவரே ஆச்சரியப்பட வச்சிருவார். ஒன்று அவரை ஜாதகம் பார்க்க வச்சிருவார், இல்லாட்டி அவன் ஜாதகமே எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்கு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவார். அந்த அளவுக்கு பேசுவார் ஜானகி. ஏன்னா அவர் சொல்கிற விஷயம் அந்த ஆளுக்கே அப்போ தான் தெரியும். அந்த மாதிரி விஷயத்த சொல்லுவார். அந்த மாதிரி அதிசயமான ஆளுங்க பவளக்கண்ணன் இருக்கார். இன்றைக்கி காலையில் அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க. எத்தனை பேருக்கு அது புரிஞ்சு கேட்டிங்கன்னு தெரியாது. இதெல்லாம் நாங்கள் வந்து அவரை சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் கேட்குறோம். அவர் மகாபாரதிய ராமாயணத்தையும் ஜோதிடத்தில் மிக்ஸ் பண்ணி சொல்லுவார். அப்படியே ஸ்க்ரீனில் படம் ஓட்டி காட்டுற மாதிரி காட்டுவார். ஒரு தேர் ஓட்டி கூட்டிகிட்டு போகிறான், இப்படி இந்த ஜாட்டையை வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னார்னா அது நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே போகும், படமாக போகும். அந்த மாதிரி சொல்லுவார். எனக்கு சினிமா டைரக்டரு இவங்கெல்லாம் கூட அந்த மாதிரி கதை சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் பார்த்ததில்லை. ஆனால் அண்ணங்கிட்ட மட்டும்தான் அந்த அளவுக்கு பார்க்குறேன். ஏன்னா அவர் அந்த விஷயத்தை அவ்வளோ தடவை கேட்டிருக்கு. நம்மளுக்கு ஒரு தடவை கேட்குறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் அதை மனப்பாடம் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறதுக்கு அவர் எத்தனை 1000 தடவை கேட்டிருப்பார். எத்தனை குருமாரிட்டையும் அவர் இதெல்லாம் கேட்டிருப்பார். அவர் எத்தனை புக்கு படிச்சிருக்கார். அவர் எந்த புக்கு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எப்பயோ படிச்சிட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சினேன் பாரு. நம்மளாம் அது கேள்வி கூட படல, ஆனால் அவர் 30 வருஷம் முன்னாடி படிச்சுட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆய்வு செய்வார் அவர். நம்ம திதியோக காரணத்தில் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் மாதிரி டீட்டெயிலிங்காக யாரும் சொன்னதான் எனக்கு தெரியல. நிறைய பேர் திதியோக காரணம் சொன்ன வீடியோ இதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவரோட திதியோக காரணம் பேசுனதை ஒரு தடவை யூடியூப்பில் பாருங்கள். இது வரைக்கும் சொன்னவங்க எப்படி சொன்னாங்கங்கிறது இவர் சொல்லுவார். ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் என்னென்ன தப்புங்கிறது சொல்லுவார். அந்த தப்பை யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை, அவர் மட்டும்தான் சொல்லியிருக்கார். ஏன்னா அவர் வீடியோ எடுத்து பாருங்கள். ஆனால் நம்ம சேனல் பேர் ஏதாவது சொல்லுங்கண்ணா. இல்லை உங்கள் பேர் போட்டு வீடியோ வருமா? ஜோதிடர் பவளக்கண்ணன் போட்டிங்கன்னா அவரோட வீடியோஸ்லாம் வரும். நம்மளாம் இப்போ தான் யூடியூப் பண்ணுறோம். அவர்லாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்லாம் போட்டு இப்போ யூடியூபா சலிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் அவர். நம்ம யூடியூப் இப்போ தான் ஆச்சரியமாக பார்க்குறோம். ஃபேஸ்புக்கு யூடியூப்லலாம் அவர் வீடியோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பதிவுலாம் அவர்கிட்ட இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம சமகாலத்தில் இருக்கிற குருமாருங்களை நாம் தான் கொண்டாடணும். ஏன்னா நமக்கு தான் அவங்கள பற்றி தெரியும். நாம் தான் டெய்லி பார்க்குறோம் அவங்க என்னென்ன அதிசயத்தை காமிச்சாங்க, என்னென்ன நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாங்கங்கிறது. அதை சொல்ல தான் நான் எல்லா மீடியாவிலும் வரேன். அதை பற்றி தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மிக சிறப்பான முறையில் தனது சிறப்புரையாற்றிய நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு தலைமை ஏற்றுக்கூடிய தங்கபாண்டியன் ஐயாவும், சிறப்பு விருந்தினர் வந்துள்ள பாண்டியன் ஐயாவும் மரியாதை செய்வார். பார்த்திபன் ஐயா, பாண்டியன் ஐயான்ட்டா ஐயா வாங்க, பார்த்திபன் ஐயா வாங்க.